ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களால் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இயரோட லாஸ்ட் vlog நம்ம எடுக்கிறது. இன்னைக்கு டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 28, 2024. ரைட் நோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கும். மணி வந்து இப்போ 6:30 ஆச்சு. உங்கள் நாட்டில் இருந்து சோழ தேசத்துக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இது தமிழில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ட்ரெயின் நம்பர் 12084 கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகிற ஜனசதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தான் பிராண்ட் நியூ LHB கோச்சஸோட ரன் பண்ண போகிறாங்க. அதாவது ICFல ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரன். ஸோ உள்ளே போய் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜர்னியில் நான் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம கூட ஒரு 10 vloggers வந்திருக்காங்க. அது யாராருன்றது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோச் அலாட் ஆயிருக்கு. அவங்க எல்லாத்தையும் உள்ளே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் இருக்குங்க. 2084 மயிலாடுதுறை ஜனசதாப்தி. சரி வாங்க உள்ளே போய் நம்ம ட்ரெயினோட இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ஜனசதாப்தி ரேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புது பிராண்ட் நியூ LHB கோச்சஸ்ங்க. 2024 மாடல். சரி வாங்க இப்போ நம்ம போய் லோகோ ஷாட்ஸ் பார்க்கலாம். லோகோக்கு எதுவும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களா என்னன்றது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட செகண்ட் சீட்டிங்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஜர்னியில் செகண்ட் சீட்டிங்கோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். எப்படி கோச்சஸ் உள்ளுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றத கூட பார்க்கலாம். அதே மாதிரி AC சேர் கார் உள்ள போய் உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லாம் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு இன்டீரியரும் காமிக்கிறேன். நம்ம ட்ரெயினை இன்றைக்கி யார் புல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா VAP 7 ED, அதாவது ஈரோடு லோகோ ஷெட்டுக்கு சேர்ந்த 37310 இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரைக்கும் தான் இந்த லோக்கோ புல் பண்ணும். திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நமக்கு வேற ஒரு லோக்கோ புல் பண்ணும். அண்ட் எனக்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வரைக்குமே நமக்கு சர்வீஸ் பண்ண சதாப்தி எக்ஸ்பிரஸோட ஓல்டு கோச்சஸ் இதுதாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரேக்ஸு. நேற்றோட இந்த சர்வீஸ்க்கு பாய் சொல்லிட்டு இன்னையிலேருந்து நம்ம பிராண்ட் நியூ LHB கோச்சஸோட ட்ராவல் பண்ண போகிறோம். போன வச்சாரு. சொல்லு தம்பி, நீ சொல்லுங்க. பாப்பா ஓகே. இருங்க. ரெடி. கேக் வெட்டுங்க. அழகா சிச்சிங்க வெட்டுங்க. ஜனசதாப்தி இன்னைக்கு பிறந்த நாள். இங்க பாருங்க, இங்க பாரு பாப்பா கத்தி. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு vloggers பட்டாளமே வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கேதரிங் ஆகியிருக்காங்க. யாருன்னா தமிழ் ப்ரோ, ஆதி ப்ரோ, மதன் ப்ரோ, ஹர்கேஷ், பாலாஜி ப்ரோ அண்ட் பட்ஜெட் ட்ராவலர் பரத். அண்ட் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரவிந்த்ராஜ் அண்ட் நம்ம மைக்கிள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த ஜர்னி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிலேபியோட நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஹலோ சார். பாய் ஹர்கேஷ். பார்த்துக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா AC சேர் காரோட இன்டீரியர்ஸு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:2 ரேஷியோவில் சீட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து லக்கேஜஸ் வைக்கலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ட்ரே அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லெக் ஸ்பேஸ், கால் நீட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புக் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிக்ளைன் கொடுத்துருக்காங்க, புஷ் பேக் மாதிரி. இந்த AC சேர் கார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக கோவை, பிருந்தாவன், வைகை, பல்லவன், சதாப்தி இதில் இருக்கிற அதே AC சேர் கார் கோச்சஸ் தாங்க. சரி வாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற செகண்ட் சிட்டிங்கில் போய் பார்க்கலாம் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க செகண்ட் சிட்டிங்கோட இன்டீரியர்ஸு. ஃபேனு, லைட்டு அண்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே லக்கேஜ் வைக்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:3 இந்த ரேஷியோவில் தான் சீட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு.
சார்ஜிங் சாக்கெட்ஸ் எல்லாமே கூட இருக்குது. லக்கேஜ் வைக்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் டயத்துக்கு 7:15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருகூர் தாங்க. ஸோ எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருகூரில் ஸ்டாப்பிங் கிடையாது. ஆனால் நம்ம ஜனசதாப்திக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சரி வாங்குங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீடைல்ஸ் பார்த்தலாம். ட்ரெயின் நம்பர் 12084 கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு ரன் ஆகிற ஜனசதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 6 days மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் டியூஸ்டே இந்த ட்ரெயின் ரன் பண்ண மாட்டாங்க. காலையில் 7:15 கோயம்புத்தூரில் கிளம்புற இந்த வண்டி மதியானம் 1:45 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை போய் ரீச் ஆகுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் மதியானம் 3:10 மயிலாடுதுறையில் கிளம்புற இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9:30 மணிக்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகுங்க. ஸோ டோட்டலாக கோயம்புத்தூருக்கும் மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 363 கிலோமீட்டர். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.25 மணி நேரத்தில் கவர் பண்ணுங்கள். 9 ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜனசதாப்திக்கு. ஒரு 8 minutes டிலேவோட நாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான இருகூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டீசென்ட் க்ரௌட் வந்து போட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்துட்டுக்குன்னு ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்ம். சொல்லப்போனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டால் இங்கே ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பின்னாடி வாங்க. நம்ம ட்ரெயினோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா திருப்பூர் தாங்க. வண்டி இங்கேயே கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாகிருச்சு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனாகரல் ஆனது 2003 ஜனவரி 20 ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து பூர் பேட்ரனேஜ் ரீசனாக ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 2006 அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் டு கும்பகோணம் கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 மேலே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை மயிலாடுதுறை வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் வந்து 2008 2009 அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின். ஒரு 16 minutes டிலேவோட நம்ம திருப்பூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. 7:53 வந்துட்டு 7:55 டிபார்ச்சர் ஆகணும். ஸோ 8:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
திருப்பூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌட் வந்து போட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்ததுன்னா ஈரோடு தான். இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 52 ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒன் அண்ட் ஓன்லி ஜனசதாப்தி வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜனசதாப்தி தாங்க, கோயம்புத்தூர் மயிலாடுதுறை. இன்னொன்று வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து விஜயவாடாக்கு, அதாவது விஜயவாடா வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ்குள்ளே ட்ராவல் ஆகிறனால, ஆந்திர பிரதேஷ்குள்ளே இருக்கிறனால அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒரு ஜனசதாப்தி. அதோட விளாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். விஜயவாடா டு சென்னை வந்து விளாக் பண்ணி போட்டிருப்போம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ட்ரெயின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இட்லி, பூரி, பொங்கல், இடியாப்பம் அண்ட் வடை, சமோசா, டீ, காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி இல்லை, ஆனால் ஆன்போர்ட் கேட்ரிங், கேட்ரிங் ஆப்ஷன் இருக்குது. கேட்ரிங்கோட எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பூர், ஈரோடு, திருச்சி அண்ட் தஞ்சாவூர், வெறும் இந்த 4 ஸ்டேஷன்ஸில் மட்டும்தாங்க கேட்ரிங் ஃபெசிலிட்டி. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:37க்கு வந்து 8:40 கிளம்பணும். ஆக்சுவலாக ஈரோடில் 3 நிமிஷம் ஸ்டாப்பு. ஆனால் நம்ம வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:56க்கு வந்து 9 மணிக்கு டிபார்ச்சர் ஆச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூர் தாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி வரைக்குமே நமக்கு சிங்கிள் லைன் செக்ஷன் தான். நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. இப்போது செகண்ட் சிட்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் உங்களுக்கு 185 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் 10 ருபீஸ் வந்து அந்த யூபிஐ சார்ஜஸ் இருக்குனால 195 ரூபாங்க. இதுவே ஏசி சேர் காரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 610 ருபீஸ் சார்ஜுங்க கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை. ஈரோடு ரன்னிங் ரூமுங்க. லோக்கோ பைலட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்தால். நான் எங்கள் ஃபாதரும் இங்கே தான் வந்து ஒரு வாட்டி ரேணிகுண்டாலேருந்து ஈரோடுக்கு கேரளா எக்ஸ்பிரஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க வந்து. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் உங்களுக்கு சேலம், ஜோலார்பேட்டை, சென்னை, காட்பாடி போகிற லைன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் டைரெக்ஷனில் வர லைன். இந்த
ஒரு 22 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. மற்ற ட்ரெயின்ஸை மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்ரிசர்வ்ட் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் அன்ரிசர்வ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் செகண்ட் சிட்டிங்கில் ட்ராவல் பண்ண முடியும்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. லைக் வைகை, கோவை, பிருந்தாவன் இந்த மாதிரி ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் செகண்ட் சிட்டிங்கில் வந்தால் கூட அந்த எக்ஸ்ட்ரா ஃபேர் ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் டிடிஆர் பே பண்ணிக்குவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ட்ரெயினில் வந்து அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. என்ன தான் நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் செகண்ட் சிட்டிங்கில் ஏறினாலுமே நீங்கள் கன்சிடர் ஆஸ் ஏ வித்தவுட் டிக்கெட் தான், நீங்கள் வித்தவுட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஸோ ஃபைனோடு தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்கங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மெயின் லைன் அண்ட் கார்ட் லைன் ரெண்டு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே வந்து திருச்சியில் ஜாயின் ஆகிறது. நாம் வந்து கரூர்லேருந்து இப்படி வந்துட்டாங்க. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் திருச்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌட் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த ரூட்லேயே மேஜரான ஸ்டாப் வந்து திருச்சி தான். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் நல்ல க்ரௌட் வந்து திருச்சிக்கு யூஸ் பண்ணுறேன். ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருச்சி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ ரிவர்சல் இங்கே தான். கோயம்புத்தூர் வந்து ஃபுல் பண்ணிட்டு வந்து இதே லோக்கோவா இல்லை வேறு லோக்கோவான்றதில் மோஸ்ட்லி வேறு லோக்கோ தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் உங்களுக்கு டே டைமில் கோயம்புத்தூர்லேருந்து வெறும் கம்மி பட்ஜெட்டில், அதாவது வெறும் 150 ரூபா 170 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு இதாங்க பெஸ்ட் டேன்னு சொல்ல போனால். ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, தஞ்சை பெரிய கோயில் போகிறதுக்குமே இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 7:15க்கு நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு திருச்சிக்கு 11 மணிக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி வந்து ரீச் ஆகிருவீங்க. எங்கே வெளியே போனாலும் உங்கள் பஸ்ஸஸ் இருக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமி பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ட்ரெயின் சாயங்காலம் 5 மணிக்கோ 5:10க்கோ திருச்சி வரும். உங்களுக்கு ஏறினீங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிடலாங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலும் நீங்கள் விசிட் பண்ணிடலாம். ரொம்பவே கம்மி செலவில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நம்ம ட்ரெயினோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருங்க. அதுக்கப்புறம் பாபநாசம், அப்புறம் கும்பகோணம். வெறும் 3 ஸ்டாப் தான் இன்னும் இருக்கிறது நமக்கு. 11:23க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. 11:10க்கு ஆக்சுவலாக கிளம்பணும். ஒரு 13 நிமிஷம் டிலேவோட வண்டி கிளம்பியிருக்கு திருச்சியிலேருந்து. திருச்சியிலிருந்து கூட லோக்கோ வந்து வேப் 7 தாங்க ஃபுல் பண்ணுது மயிலாடுதுறை வரைக்குமே. ஆனால் வேறு லோக்கோ.
வண்டி எண் 12084 ஜன்சதாப்தி அதிவேக விரைவு வண்டி கோயம்புத்தூரில் இருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் வண்டி 1வது ஒரு 12 நிமிஷம் டிலே நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் ஸ்டாப்பு. பட் இங்கேயும் க்ரௌடு வந்து நல்லாவே இறங்கியிருக்காங்க. தஞ்சாவூர் மயிலாடுதுறை பயணிகள் வண்டி பிளாட்ஃபார்ம் क्रमांक 5 पर खड़ी है। For the time sitting of passengers, train number 0. தஞ்சாவூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் மீடியா பர்சன்ஸ் ஆகட்டும், காமன் பீப்புள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஐசிஎஃப்ல பார்த்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எல்ஹெச்பி அப்கிரேட் ஆனது அந்த சைடு இந்த சைடு இருக்க மக்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. புதுசாக ஒரு கோச்சஸோட ட்ரெயின் இருக்குன்றதுனால இந்த தஞ்சாவூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லைன் ஒன்று பிரிங்க. ஒன்று நாம் இப்போ பாபநாசம் மயிலாடுதுறை வழியாக கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை போவோமா. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காரைக்கால் போகிற லைன், நாகப்பட்டினம் திருவாரூர் நாகப்பட்டினம் போகிற லைன் ஒன்று இருக்குது. அங்கே தெரிகிற லைன் தாங்க டுவர்ட்ஸ் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போகிற லைனு. நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் பாபநாசம் மயிலாடுதுறை வழியாக போயிடுவோம். கும்பகோணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ட்ரெயினுமே காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ கூட்டம் வந்து கும்பகோணத்தில் இறங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆன் டயத்துக்கு தான் கும்பகோணம் வந்து ரீச் ஆகிருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக் ஷேரிங்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்குது. காலையில் 7 கோயம்புத்தூர் கிளம்பிச்சுன்னா மத்தியானம் மயிலாடுதுறை போகும். திரும்ப மயிலாடுதுறையில் கிளம்பிச்சுன்னா நைட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர் போயிடும். இவ்வளோ தான். ரேக் ஷேரிங்லாம் எதுவும் கிடையாது. எஸ்ஆரோட ரேக் தாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் தான். மயிலாடுதுறை செங்கோட்டை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் கூட்டத்தை பாருங்கள் கும்பகோணத்தில். இங்கே தெரிகிற லைன் தான். இங்கே திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை ஜாயின் ஆகிற லைனு. நம்மளோட ஜனசதாப்தி விலாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவுக்கு வந்தாச்சுங்க. 1:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை அதாவது மாயவரத்துக்கு வந்து ரீச் பண்ணி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரைக்கும் ஒரு அருமையான ஜெர்னி. திருச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம். இந்த டெல்டா சைடில்
சோழ தேசம் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அருமையாக இருந்துச்சுங்க. திருச்சியிலேருந்து கும்பகோணம் வரைக்குமே சும்மா 2 பக்கமும் வயல், நடுவில் ட்ராக்கு, வெயில் இருந்தாலும் அந்த க்ரீனரி ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாயவரம், மயிலாடுதுறை நெருங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிளைமேட் அப்படியே இருட்டிக்கிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இருட்டிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது ஜர்னி பொறுத்த வரைக்கும். ஒரு ஒர்த்தான ஜெர்னி, இயர் எண்டோட ஒரு சூப்பரான ஜெர்னியோட முடிக்கிறோம் நாம் 2024. உங்கள் எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2025 இன்னும் நிறையா விளாக்ஸ் நம்ம சேனலில் வரும், புதுசாக இருக்கும். 2025 நிறையா விளாக்ஸ் வந்து ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ட்ராவல் வித் தரேன். இந்த இயரோட 2024 கடைசி விளாக் நம்ம ஷூட் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை ரன் ஆகிற ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்த விளாக் மோஸ்ட்லி நாளைக்கு ரிலீஸ் ஆயிடலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஜர்னியில் நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 06 இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேறு ஒரு விளாகில் நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் மக்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க.